Honorable Abu Bakr Adambawa, you have 4 minutes. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, உண்மையில் நான் இன்று சந்தோஷப்படுகின்றேன். இங்கே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகள் அவர்களாகவே அவர்களுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டது போல் தெரிகிறது. நாங்கள் நிலங்களை வைத்துக்கொண்டு நிலத்துக்கு சண்டை பிடிப்பதாகவும், முஸ்லிம்களை வைத்துக்கொண்டு நிலத்தை வைத்துக்கொண்டு சண்டை பிடிப்பதாகவும் இங்கே பேசிக்கொள்கிறார்கள். உண்மையில் நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினர் எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள், அவர்கள் பேசி தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆகவே சம்பந்தப்பட்ட அரசு நீங்கள் நினைப்பது போன்று எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே அது அறிக்கைகளாக இருக்கலாம், ஆணைக்குழுவாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பிரதேச செயலகங்களுடைய எல்லைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இந்த நாட்டை பிரிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இந்த கட்சி இந்த அரசாங்கம் இடம் கொடுக்காது. ஆகவே எதிர்காலத்திலே நீங்கள் கூறுவது போன்று இந்த நாட்டிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற அந்த தமிழ் பேசும் மக்கள் எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள். நிச்சயமாக அது பேசுகின்ற போது நீங்கள் பேசி ஒரு தீர்வை எட்டி வந்தால் நீங்கள் ஒருபோதும் பேசுகின்றீர்கள் என்று, அதாவது தொலைக்காட்சியிலே முகநூலிலே ஏதோ ஒன்றை போட வேண்டும் என்பதற்காக கௌரவ எங்களுடைய முன்னாள் ஆளுநர் அவர்கள் கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் கடந்த காலத்திலே வந்து நான் நினைக்கின்றேன் பொருளாதார அமைச்சராக இருந்தார்கள், ஆளுநராக இருந்தார்கள், தபால் தந்தி தொடர்பு அமைச்சராக இருந்தார்கள். அப்போது இது பற்றி பேசவில்லை. 2000 ஆண்டு காலப்பகுதியிலே இவ்வாறான ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு இந்த நிலம் தொடர்பான மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று பேசி இருந்தாலும் கூட அப்போது அவர்கள் அதை செய்யவில்லை. இன்று வந்து சொல்கிறார்கள் இந்த அரசாங்கம் எங்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, எங்களுக்கிடையே இருக்கின்ற இனப்பிரச்சனையை அல்லது எங்களுக்கு இருக்கின்ற சமூக முரண்பாடுகளை தீர்த்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காணோம் என்று சொல்கிறீர்கள். நிச்சயமாக அது நல்லொரு விடயம். நீங்கள் பேசுங்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற முரண்பாடுகளை தீர்த்து கொண்டு விட்டு கொடுப்போடு இந்த சமூகம், தமிழ் பேசும் சமூகம் இன்னும் இடர்பாடுகளை எதிர்நோக்கி வாழ முடியாது. தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் என்று நாங்கள் பார்க்கின்றோம், நாட்டிலே சமாதானம் இருக்கிறது. நீங்களே கூறுகின்றீர்கள். இப்போது நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இந்த நாட்டிலே இனக்கலவரம் இல்லை. கடந்த காலங்களிலே நான் பார்க்கின்ற போது காலையில் எழுந்தால் பல பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருந்தது. தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு நிம்மதி இல்லை. இன்று இந்த ஆட்சியில் நிம்மதி இருக்கிறது. ஆகவே எங்களுடைய வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த இவ்வாறான எல்லை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். மக்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்கள் பல எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். நீங்கள் காலத்துக்கு காலம் இவ்வாறான பிரச்சனைகளை பார்லமெண்டத்திலே கொண்டு வந்து பேசி அதன் மூலம் நன்மை அடைகின்றீர்கள். தமிழ் பேசுகின்ற சமூகத்தை ஏமாற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லீம்களை ஏமாற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், தமிழ் மக்களை ஏமாற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் என்று மக்களாகவே கூறிக்கொள்கிறார்கள். எங்களிடத்திலே அவர்கள் பேசுகின்றார்கள். ஆகவே நீங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வருகின்ற போது இந்த அரசாங்கம் எங்களுக்கு தெரியும் எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும், இலங்கையர்களாக வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே எங்களுடைய முன்னர் பேசிய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சொன்னார்கள், கல்முனையிலும் இந்த நிலைதான். அங்கும் காலத்துக்கு காலம் இந்த பிச்சைக்காரனுடைய புண் என்று சொல்வார்கள். அதை வைத்துக்கொண்டு கடந்த காலங்களிலே அரசியல் செய்தார்கள், இன்னும் செய்ய இருக்கின்றார்கள். ஆகவே இதனை நாங்கள் பல எங்களுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம், ஜனாதிபதியோடு பேசியிருக்கின்றோம். கல்முனையில் இருக்கின்ற கோரளைப்பட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகளை உடன் தீர்வு வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதனை பயன்படுத்தி இந்த இன ரீதியான கட்சிகள் இன்னும் நீண்ட காலத்துக்கு அவர்கள் பயணிப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக நாங்களும் உங்களோடு உடன்படுகின்றோம். சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு நாங்கள் பேசி இருக்கின்றோம். நீங்கள் பேசி தீர்த்து இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் இன்னும் நீண்ட காலத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கின்ற போது எங்களுடைய எதிர்கால சமூகம் அவர்கள் சண்டை பிடிக்கின்ற சமூகமாக அவர்கள் நிச்சயமாக மாறுவார்கள். ஆகவே நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதற்கான தீர்வை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய அரசியல் இதற்கான தீர்வுகள் கிடைக்குமாக இருந்தால் இந்த இனவாத அரசியல் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் சற்று உணர்ந்தவர்களாக நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.